அத்தனை பேரையும் இப்போ உபத்துப்படுத்தி வச்சிருக்கேன். இந்த கொடூரமான குணம் இருக்கு உனக்கு. இப்போ உன்னோட கடைசி மேலும் நெருங்கிடுச்சு. நீ செய்கிற பாவம் எல்லாம் இதோட முடிய போகுது. உனக்கு என்ன தெரியும்? இந்த மனிதர்கள் அவங்க உயிரை விட என்ன அதிகமா நேசிக்கிறாங்க. நான் இல்லைன்னா அவங்களுக்கு நிம்மதியே இருக்காது. பீடி, சிகரெட், கஞ்சா, மது, போதை மருந்து, இவங்க எல்லாருமே என்னோட கூட்டாளிகளே. நீங்கள் ஒவ்வொருவராக வந்து புரிய வையுங்கள். நம்ம ராஜ்யம் எப்படி நடந்திருக்குன்னு காமிங்க. அவங்க தலையில கேன்சர் வரும், கண்ணத்தோட தலையில எல்லாரோட மனசையும் நான் கட்டுப்பாடு இல்லாம பண்ணிடுவேன். புரிஞ்சுதா? நான் மூளைக்கு மூளை எல்லா இடத்துலயும் ரொம்ப சுலபமா கிடைப்பேன். யாரு வேணும்னாலும் என்ன அடையலாம். சின்ன பசங்க என்னோட வழியில செஞ்சிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் கேளுங்க. கண்ணத்து கதையெல்லாம் அழிச்சு ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவேன். பள்ளிகளை கிழிச்சு நாசப்படுத்திடுவேன். ஒரு சோத்து பருத்திய கூட வாயில போட விடாம பண்ணிடுவேன். புரிஞ்சுதா? என்னால இறந்து போனவங்க எண்ணிக்கைதான் ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த விஷயத்துல உலகத்திலேயே இந்தியா 3வது இடத்துல இருக்கு. தெரியுமா? இளைஞர்களோட முதல் தோற்றத்தை சீக்கிரமாவே வயசான கிழவ மாதிரி மாற்றிடுவேன். எல்லா இடத்துலயும் நானும் மாம்பரவான்னு விரும்பாரு. மதுரதான் நான் இருந்தேன். வீடுகளில் வாழ்ந்து பூச முனையில தண்ணியை மூட்டி விட்டு உலகத்தையே சரிச்சு பின்னாசினவாங்க மனுஷங்களை கல்வி காப்புக்கு உதவாதவர்களா ஆக்கிடுவேன். ஹெரோயின், பிரவுன் சுகர், கஞ்சா, இது எல்லாமே என்னோட பேர்கள் தான். நான் ஒன்றும் காலேஜுக்கெல்லாம் தீர்க்கத்தகாத வழியில. ஆனா எல்லா இடத்துலையும் மறைமுகமா நிறைஞ்சிருக்கேன். என்ன ஒரு தடவை உபயோகப்படுத்தினவங்க நான் கிடைச்சாலும் படிக்கிறாங்க, கிடைக்கலாலும் தவிக்கிறாங்க. நல்ல நல்ல மனிதர்கள் என்ன அடையிறதுக்காக பொய் சொல்றது, திருடுறது, ஏன் கொலை
பண்றதுக்கு கூட தயங்க மாட்டாங்க. நான் தான் கோடீஸ்வரன். வண்டிகளை கூட தெரு கோடியில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கேன். நான் இப்ப உங்களுக்கு காட்ட போறேன் மரணத்தோட கேட். ஒன்றை இந்த சிகரெட்டுக்கு எல்லா நிகழ்ச்சியுமே அடிமைகள். இந்த நாகரீக உலகத்துல இளைஞர்கள், பெண்கள் எல்லாருமே என்ன உபயோகப்படுத்துங்க ரொம்ப கௌரவமா, ரொம்ப பெருமையா இருக்கிறேன். எல்லாமே என்னோட பேரு தான். இந்த உடம்புங்கிற காட்சியில நுரையில கருக வச்சு மனுஷனோட மூக்க நான் புகமூட்டியா வச்சிருக்கேன். டிபி, லங் கேன்சர், த்ரோட் கேன்சர், இந்த வியாதிகள் எல்லாம் என்னால காட்சி மாதிரி பரவுது. கேட்டியா கேட்டியா? நான் எல்லா இடத்திலையும் நிறைஞ்சிருக்கேன். நான் தான் எல்லாமே. எனக்கு வெற்றியின் மரம் கிடைச்சிருக்கு. இந்த வெற்றியை யாரும் என்னை விட்டு போகணும்னு நினைச்சாலும் அவ்வளவு சுலபத்துல போக முடியாது. போகவும் விட மாட்டேன். எல்லாமே உங்களோட பிரம பகை தலைவர். உனக்கு தெரியாது, சர்வசக்திவான் பகவான் தூய்மையற்றவர்களை தூய்மையாகுபவர். எல்லாரோட பிரபு அவர்தான். இவரைதான் ஈஸ்வர், அல்லா, பரமபிதா, காட், ஆண்டவர் இப்படி பல பெயர்கள்ல நாம கூப்பிட்டு இருக்கோம். அவர்கிட்ட கூப்பிட்டு வந்து அறியாத ருத்ர ஞான வேண்டியத்தை படைச்சிருக்காங்க. இதுல சாதாரண மனிதர்கள் தங்களோட கெட்ட பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையுமே அர்ப்பணம் பண்ணிட்டு புது உலகத்தை உருவாக்க போறாங்க. இதை ஓடுகின்றாங்க. இறைவனின் சக்திக்கு முன்னாடி உன்னுடைய தீய சக்தி அழிய போது உன்னோட முடிவு காலம் நம் முன்னோர்கள் இந்த பாரதத்தில் தேவி தேவதைகளாக வாழ்ந்தவர்கள். அவர்களுடைய ஞாபகார்த்தமாகத்தான் நாம் கோவில்களையே கட்டி இருக்கிறோம். அவர்கள் முன்பு தூய்மையான பொருட்களைத்தானே கொண்டு செல்வோம். தேவதைகள் முன்பாக தூய்மையற்ற பொருட்களை கொண்டு செல்வது நன்றாகவா இருக்கிறது? அப்படி கொண்டு செல்ல உங்களுக்கு எப்படி மனம் வருகிறது? உங்களுக்கு தெரியாதா என்ன? இந்த விஷயத்தினால் எத்தனையோ குடும்பங்கள் அழிந்து போயிருக்கிறது. எத்தனையோ குழந்தைகள் அனாதையாக இருக்கிறார்கள். எத்தனையோ பெண்கள் விதவைகளாக காரணமாக இருந்திருக்கிறது. இதன் மூலமாக ஏற்படும் தியாகங்களை குணப்படுத்துவதற்கு உங்களிடம் வசதி இருக்கிறதா அல்லது மருந்தாவது இருக்கிறதா? மனிதனே, இது இறுதி நேரம். வீட்டுக்குள் முதலில் நீ யார் என்பதை அறிந்து கொள். உங்கள் மனதிற்கு நீங்கள் அதிகாரியாகுங்கள். இந்த வினாடியில் உங்களிடம் இருக்கும் அனைத்து கெட்ட பழக்கங்களையும் தியாகம் செய்துவிட்டு வாருங்கள். இதுதான் இந்த சகோதரியின் அன்பான வேண்டுகோள். ராஜயோக தியானம் பயில்வதன் மூலம் தீய குணங்களை நீக்கிவிட்டு தெய்வீக குணங்களை நமக்குள் கொண்டு வரலாம். இன்று இல்லையே இது எப்போதுமே இல்லை. வாருங்கள், ராஜயோக தியானம் பயில வாருங்கள்.
இல்லாத சமுதாயத்தை நாம் உருவாக்குவோம். இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கக்கூடிய நகரமன்ற தலைவர் அவர்களுக்கு சகோதரர்கள் கூட்டத்தை வரவேற்கிறார்கள். இப்பொழுது இந்த நாடகத்தை பற்றியும் பிரம்மகுமார் இயக்கம் செய்த இந்த நிகழ்ச்சியை பற்றியும் ஒரு வாழ்க்கை வழங்குமாறு நகரமன்ற தலைவர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பிரம்மகுமாரியின் இயக்கத்தின் சார்பாக விழிப்புணர்வு நாடகம் நடைபெற்றது. இதன் மூலம் பொதுமக்கள் தங்களுடைய அறியாமையினால் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான எல்லாம் இந்த இடத்துல கண் முன்னால் நின்று காத்திருக்கிறார்கள். அதை நீங்கள் உணர்ந்து அதிலிருந்து எவ்வாறு அதையெல்லாம் தவிர்க்கக்கூடிய சூழலை உருவாக்கி பல்வேறு வகையான நோய் தொற்றுகளுக்கு ஆளாகிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே ஒவ்வொரு மக்களும் தங்களை விழிப்புணர்வு ஏற்படுத்திக் கொண்டு புகையிலை தவிர்த்து, மதுவை தவிர்த்து, போதை பழக்கவழக்கங்களை தவிர்த்து வருகின்ற சமுதாயம் நல்லதொரு சமுதாயமாக வர வேண்டும் என்று இந்த நேரத்திலே இதற்காக இந்த இடத்தில் பாடுபட்டுக் கொண்டிருக்கிற அனைத்து நற்செயல்களுக்கும் எனது சார்பாகவும் பேரூராட்சி மன்றத்தின் சார்பாகவும் எனது மனதார வாழ்த்துக்களை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் முதற்கு எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிரம்மகுமாரிகள் அமைப்பின் சார்பாக கடந்த ஆண்டு முதல் இது போன்ற விழிப்புணர்வை தொடர்ந்து அவர்கள் செய்து வருகின்றார்கள். இன்றைய இளைய சமுதாயம் ஒரு தவறான வழியில் சென்று கொண்டிருப்பதை நாம் அறிவோம். அவர்களை நல்வழிப்படுத்தும் பொருட்டு இந்த போதையினால் ஏற்படும் தீமைகளை பற்றி ஒரு சிறு நாடக வடிவிலே பெரு நாடகமாக இங்கே நமது பெருந்துறை பேருந்து நிலையத்திலே இதை நடத்தி காட்டினார்கள். அந்த நாடக கலையில் ஈடுபட்டிருந்த கலைஞர் பெருமக்களுக்கு உங்கள் சார்பிலும் எங்கள் சார்பிலும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். பிரம்மகுமாரிகள் அமைப்பு இது போன்ற சமுதாய விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு பல்வேறு பணிகளை செய்து வருகின்றார்கள். அவர்களுக்கும் நம் அனைவர் சார்பிலும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதோடு, இளைய சமுதாயமே நீங்கள் விழிப்போடு இருங்கள். உங்கள் எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக நீங்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாக கூடாது என்பதை நீங்கள் மனதிலே உறுதியேற்றுக் கொண்டு ஒரு நல்வழி அமைத்துக் கொண்டு இந்திய திருநாட்டை வழிநடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்களை எப்படி இருக்க வேண்டும் என்று முன்னுதாரணமாக மிக சிறப்பாக பிரம்மகுமாரிகள் ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். இதிலிருந்து பொதுமக்கள் அனைவரும் இந்த விழிப்புணர்வை முன்னோட்டமாக எடுத்துக்கொண்டு அனைவரும் தீய பழக்கத்திலிருந்து விடுவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்ச்சியில் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சின்ன இடைநிலை பரிசு அம்மா அவர்கள் சின்ன ஒரு இடைநிலை பரிசு
பிரம்மகுமாரிகள் சார்பாக ஒரு சின்ன இடைநிலை பரிசு முக்கிய பிரபர்களுக்கு அளிக்கப்படுகிறது. இப்பொழுது இந்த வாகனத்தை கொடியசைத்து இதை துவக்கி வைத்துள்ளார்கள். நகர்மன்ற தலைவர் அவர் கூட வந்திருக்கக்கூடிய அனைத்து முக்கிய பிரமுகர்கள் இந்த விழிப்புணர்வு இந்த வாகனத்தை கொடியசைத்து துவக்கினார்கள்.